வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இபிஎஸ் ஆய்வு. வெள்ளம் சூழ்ந்த வீடுகளுக்கு சென்று பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்படும் காவிரி கரையோர மக்களுக்கு மாற்று இடம் வழங்க ஆளும் அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. குடியிருந்த பகுதியில் அடிக்கடி வெள்ள நீர் செல்வதால் அவர்களுக்கும் வேறு இடத்திலே இடம் வழங்குவதற்காக நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் அறிவு சகோதரர் தங்கமணி அமைச்சர் அந்த காலத்தில் அவர்கள் அழைத்து திண்டுக்கல் செந்துறையில் பாரில் அத்துமீறி மதுவிலக்கு காவலர்கள் பணத்தை எடுத்து சென்ற விவகாரம். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் விசாரணைக்கு ஐஜி பிரேமானந்த் சின்ஹா உத்தரவு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 24 தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக தமிழக IAS அதிகாரிகள் குழு தகவல். காணாமல் போன மேலும் 25 தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் விளக்கம். வயநாட்டில் நிலச்சரிவு பாதிப்பு தொடர்பான நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள நடிகர் மோகன்லால் 3 கோடி ரூபாய் நிதியுதவி தனது விஸ்வசாந்தி அறக்கட்டளை மூலம் வழங்க உள்ளதாக நடிகர் மோகன்லால் அறிவிப்பு. சென்னை கிண்டியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட சிறுவர் இயற்கை பூங்கா திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை ஒட்டி தமிழக அரசு சார்பில் மரியாதை. சென்னை கிண்டியில் உள்ள சிலைக்கு கீழ் வைக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாள். சேலம் சங்ககிரியில் உள்ள நினைவு மணி மண்டபத்தில் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை. மேகதாதுவில் அணை கட்ட எப்போதும் விடமாட்டோம் என அமைச்சர் துரைமுருகன் உறுதி. மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு சந்தேகத்தை எழுப்புவதாகவும் பேட்டி. கட்டவே விடமாட்டோம். தமிழ்நாடு தீவிரமாக இருக்கிறது. கீழடி ஆய்விற்கும் சமஸ்கிருதத்திற்கும் என்ன தொடர்பு என சீமான் கேள்வி.
திராவிட மொழி என்றால் எந்த மொழி, யார் சொல்லுவார்கள் எனவும் வினா. கேக்குறீங்களா? என் நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பூமியை தோண்டி தொல்லியல் ஆய்வு செய்ய எதுக்கு சமஸ்கிருதம்? யாராவது சொல்லுங்க, எதுக்கு சமஸ்கிருதம்? திராவிட மொழி தெரிஞ்சிருக்கணுங்கிறது எது திராவிட மொழி? யார் சொல்லுவா? திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் சொல்வாரா? திராவிட மொழி எது? கீழடி ஆய்வுக்கு சமஸ்கிருதத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க, யார் எதுக்கு சமஸ்கிருதம்? அங்க கல்வெட்டுல தோன்ற இடத்துல தமிழ் சமஸ்கிருதம் எழுத்துக்கப்பட்டா என் தாய்மொழியில் தான் எழுத்திருக்கப்பட்டா, அப்புறம் எதுக்கு சமஸ்கிருதம்? என்ன கொடுமை தம்பி! சென்னை ராயப்பேட்டையில் மெட்ரோ பணிகளுக்காக கோவில்களின் கோபுரங்கள் இடிக்கப்படுவதற்கு எதிராக வழக்கு. ராயப்பேட்டையில் உள்ள ரத்தின விநாயகர், துர்க்கையம்மன் கோவில்களில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆய்வு. சென்னை ராயப்பேட்டையில் நீதிபதியின் ஆய்வின் போது உள்ளே விடவில்லை என கூறி போலீசாருடன் பக்தர்கள் வாக்குவாதம். மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினரை மட்டும் அனுமதிப்பதாக குற்றச்சாட்டு. இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற யூடியூபர் இர்ஃபானுக்கு 1500 ரூபாய் அபராதம். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் காவல்துறை நடவடிக்கை. சென்னையில் புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலி. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். கரூர் பேருந்து நிலையம் அருகே தீரன் சின்னமலைக்கு மரியாதை செலுத்த வந்த இளைஞர்கள் அராஜகம் செய்ததால் போலீசார் கண்டிப்பு. ஒழுங்குபடுத்த முயன்ற போலீசாருடன் இளைஞர்கள் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வால்பாறை அருகே உள்ள சோலையாறு இடதுகரை பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதன் எதிரொலி. சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 3 காட்டேச்சிகளுக்கு அதிரடியாக சீல் வைத்த அதிகாரிகள். ஆடிப்பெருக்கை ஒட்டி காவிரி படித்துறையில் சிறப்பு வழிபாடு. மயிலாடுதுறைக்கு காவிரி நீர் வந்து சேராததால் களையிழந்த ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கை ஒட்டி திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. சந்தை படுகை, நாதல் படுகை உள்ளிட்ட கிராமங்களில் வீடுகளை சூழ்ந்த நிலையில் போக்குவரத்து துண்டிப்பு. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவி பகுதியில் யானைகள் முகாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதித்தது வனத்துறை. கொல்கத்தாவில் பெய்த கனமழையால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையத்தில் தேங்கிய மழைநீர். கடல் போல் காட்சியளிக்கும் விமான நிலையம்.
சர்வதேச விண்வெளி பயணத்திற்கு ககன்யான் திட்ட வீரர் சுபான்ஷு சுக்லா தேர்வு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 3வது பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்தார் இந்தியாவின் மனு பாக்கர். 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் 4வது இடம் பிடித்து பதக்க வாய்ப்பை பறிகொடுத்தார். நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் புதிய போஸ்டர் வெளியீடு. தீராத சாதனைகள், 6 ரணங்கள் யாவையும் எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி என்ற வாசகம் வைரல்.